Welcome back guys. So இன்னைக்கு நம்ம கிட்ட மிவியோட ஒரு புது earbuds இருக்கு. Mivi Duopods D4 earbuds இருக்கு. So இன்னைக்கு இந்த வீடியோல இந்த earbuds ஓட unboxing and full detail review தான் வந்து பார்க்க போறோம். So box sideல பாத்தீங்கன்னா push the limits வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா Mivi Design Studio proudly designed and engineered and manufactured in India னு சொல்லிருக்காங்க. ஆமா இந்த earbuds பாத்தீங்கன்னா இந்தியால தான் manufacturing பண்ணிருக்காங்க. சைனால வந்து பண்ணல. அப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா மத்த key specs வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூல வந்து கவர் பண்ணிரோம். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ஸோ இந்தியா தான். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவில் தான் வந்து செஞ்சிருக்காங்க. சரி ஓகே இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதோட இதெல்லாம் கட் பண்ணிட்டு சீல் அப்புறம் ஓப்பன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெல்கம் லெட்டர் மாதிரி அப்புறம் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து கொடுக்கல. சரி ஓகே இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி ஓகே கைஸ் இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ் இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து நல்லா சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸோ இல்லை ஸ்க்ராச்சஸோ பார்த்தீங்கன்னா ஆகாது. அண்ட் ஹிஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச் ரொம்பவுமே வீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி லைட்டாக பண்ணாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஹிஞ்ச் வந்து ரொம்பவுமே வந்து வீக்காக இருக்குது. ஸோ ஹிஞ்ச் மட்டும் இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து இருக்குது. ஸோ இந்த 4 எல்இடி லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்ட் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். அண்ட் கேஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லைட் ப்ளூ கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு இந்த 2 டோன் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் இயர்படோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ல வந்து நல்ல ஆங்குலரான ஒரு இனியர் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெம்முமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டெம் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் இருக்கனால பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சம பக்கம் வேறு லெவலில் வந்து செட் ஆயிடுச்சு. அண்ட் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 4 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 இருக்கனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து பேர் ஆயிடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்குன்னு வரல பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 ஸ்டாண்டர்ட் ஆடியோ கோடெக் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏஎஸ்சி. பரவாயில்ல இந்த ப்ரைஸில் நமக்கு வந்து ஏஎஸ்சி ஆடியோ கோடெக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டண்டாக வந்து இருக்கும். அண்ட் லேட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு கேமிங் இயர்பட்ஸ் வந்து சர்ச் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். சரி ஓகே இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு வந்து சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அநேகமாக இந்த இயர்பட்ஸ் தான் வந்து சீப்பஸ்ட் இயர்பட் டு சப்போர்ட் டூயல் பேரிங்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவல். அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 50 ஹவர்ஸ்க்கான ஒரு பெரிய மேசிவான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8.5 ஹவர்ஸ்க்கான ஒரு பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் தான். இது போக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது இல்லை வந்து 500 மினிட்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கிறதுனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து AENC டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்கனால கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருந்துச்சு. சரி ஓகே இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த மிவி இயர்பட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் மிவியில் எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி இதுலையுமே பார்த்தீங்கன்னா 13 mm ஒரு பெரிய டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுலையுமே பார்த்தீங்கன்னா பெரிய டிரைவர் இருக்கனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் மற்ற டோன்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா போன இயர்பட்டு கம்பேர் பண்ணும்போது மிவி இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிட் டோன்ஸும்
ஹை டோன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக நல்லா இருக்குது. பரவாயில்ல, அப்படியே மிவி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரிஃபைன் பண்ணிட்டே கொண்டு போனாங்கன்னா இன்னுமே நல்லா ஓவராலான பெட்டரான ஆடியோ குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலாக 1000 rupeesக்கு கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டான ஆடியோ இருக்குன்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ப்ரைஸிங் வரையில நான் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் மேபி இதோட ப்ரைஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ 1000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து 100% வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 rupees வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒர்த். ஆனால் அதுக்கு மேலே இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்த்து கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டரான இயர்பட்ஸ் மற்ற பிராண்டில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.